ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க, அங்கே ரொம்ப லேட் நைட் ஆகிருச்சு. பார்த்தா ஒரு டீம் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்துட்டு ஒரு கம்பெனி நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. அவங்க பார்த்தா இறங்கி வேமா அந்த கம்பெனிக்குள்ளே போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் சியா வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கா போல். ஆக்சுவலி அந்த கம்பெனி அவங்க அப்பாவோட கம்பெனி தான். ஸோ அவரோட கம்பெனியோட க்ரோத்காக அவள் இவ்வளோ நேரம் ஓவர் டைம்லாம் பார்த்துட்ருக்கா போல். அங்கே பார்த்தா அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ்லாம் வராங்க. நம்ம ஹீரோயின் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் எல்லோரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ அவங்க வந்துட்டு இந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீ தான் லீக் பண்ணிகிட்ருக்க, ஸோ உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இது என்னோட கம்பெனி மாதிரி, இது எங்கள் அப்பாவோடது, நான் ஏன் அந்த மாதிரி பண்ண போகிறேன், நான் உங்களோட ப்ராஃபிட்காக தான் இவ்வளோ நேரம் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அந்த இன்வெஸ்டிகேட்டர் சொல்கிறாரு, இதெல்லாம் நாங்கள் எப்படி நம்ப முடியுமா, நீ வந்துட்டு இவ்வளோ நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறதே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை லீக் பண்ணுறதுக்காக இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் இன்னசென்ட், நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறா. பட் அவங்க கேட்குற மாதிரி தெரியல. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட சிஸ்டர், அவளோட அம்மா அப்பா எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அப்பா இங்கே பாருங்கள், இவங்க தேவையில்லாமல் என் மேலே பழி போட்டுட்ருக்காங்க, நான் ஏன் நம்ம கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். இப்போ அவங்க அப்பாவில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்தது நீ தான், இதை இப்போ கூட என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவளோட சிஸ்டர் ஜூலி வந்துட்டு இதெல்லாம் நீ தான் பண்ணியிருக்க, இதுக்கான எவிடன்ஸும் இருக்குது அப்படின்னு அந்த இன்வெஸ்டிகேட்டர் கூட அவ கொடுக்குறா. அவரும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் நீ தான் பண்ணியிருக்க, ஸ்ட்ராங்கான ப்ரூஃப்மே இருக்குது, இப்போ நீ ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பார்க்குறா. பட் அவங்க அப்பா அவளை அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாரு. ஸோ போலீஸுமே அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க போல. இந்த பக்கம் பார்த்தா அவங்க அம்மா அழுறாங்க, என் பொண்ணு ஆக்சுவலி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணல, பட் அவளுக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. இதுலேயே தெரியுது அவங்க பொய்யான பழி தான் நம்ம ஹீரோயின் மேலே போட்டிருக்காங்க போல. அவங்க அப்பா அந்த ஜூலி பேசி கேட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த ஜூலிக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்காது, ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணியிருக்கா போல. ஸோ ஒரு 1 month லேட்டர் காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோயினோட ஹேர்லாம் கட் ஆகியிருக்கு. அவளை மீட் பண்ணுறதுக்காக ஜான்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். அவன் யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான் போல. ஸோ அப்போ பார்த்தா அவன் சொல்கிறான், இப்போ என்கிட்ட பணம் கிடையாது, எதுவுமே கிடையாது, என்னால் உன்னை பெயிலையும் எடுக்க முடியாது, பட் கரெக்டாக 5 வருஷம் மட்டும்தான் நான் வந்துட்டு ஒரு பெரிய ஆளாக மாறிடுவேன், உங்கள் அப்பா ஃபேமிலியோட பெஸ்ட்டான பர்சனாக மாறிடுவேன், அதுக்கப்புறம் உனக்காக நான் அவங்கள பழி வாங்குவேன், இது கன்ஃபார்ம் அப்படின்னு பேசுகிறான். நம்ம ஹீரோயின்மே அவன் கையை பிடிச்சிட்டு எனக்காக நீ எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதிலே தெரியுது இவங்க ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. நம்ம ஹீரோ வந்துட்டு மீட்டிங் டைம் முடிஞ்சிருது. ஸோ அவனை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீரோ அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துறான். ஸோ அப்படியே 5 years லேட்டர் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டா போல. அங்கே பார்த்து நம்ம ஹீரோயினை பிக் பண்ணுறதுக்காக ஹீரோவோட அசிஸ்டன்ட்மே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போல. அப்போது அவர் பார்த்தா நம்ம ஹீரோயின்காக ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, பாஸ் வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனி ரன் பண்ணுறாரு, ஸோ இந்த சிட்டிலேயே அவர் தான் டாப் மோஸ்ட் பணக்காரராக இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, அவன் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டானா அப்படின்ட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் வந்துட்டு, பாஸ் இது வரைக்கும் 1500 கிஃப்ட் நீங்கள் சேர்த்து வச்சிட்டீங்க, இதுக்கப்புறமும் நீங்கள் சேர்த்து வச்சுட்டே இருக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அதுக்கான நேரம் வந்துருச்சு, இப்போ அதெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறான். அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின்காக தான் வாங்கியிருந்திருப்பான் போல். இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு தான் வரா போல். ஸோ உள்ளே போனோடனே அங்கே இருக்க மெய்ட்லாம் நம்ம ஹீரோயினை பற்றி காசிப் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு காசிப் பண்ணுறாலும் உங்ககிட்ட டைம் இருக்கா, போய் நீங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவள் உள்ளே வரா. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு நீ வந்துட்டியா, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு ஹக் பண்ண போகிறாங்க. ஹீரோயின் கையை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போக போகிறா. அப்போ அவங்க அப்பா உனக்கு என்ன காது கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் ஜெயிலுக்கு போகும்போது எல்லாம் சந்தோஷம் தானே பட்டீங்க, இப்போ என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது அந்த ஜூலி இருக்கால, அவள் வந்துட்டு நீ இப்போ ரொம்ப ஒல்லி ஆகிட்ட அப்படின்னு கையெல்லாம் பிடிக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு அங்கங்கே மார்க் மாதிரி இருக்கு போல். ஸோ அவள் இதெல்லாம் என்ன மார்க் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. ஜெயிலில் பார்த்தா நிறைய ரவுடி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவளை டெய்லியும் அடிக்கிறது, பின்னால் குத்துறது, ஸோ ராட்னால் அவள் முதுகுலெல்லாம் மார்க் போடுறது, இந்த மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் இந்த ஜூலி தான் இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கான்னு. ஸோ அதனால் நீ தான் என்னை ஜெயிலில் இருக்கும்போது
நல்லா பார்த்துக்கிட்டல, அதனால தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போகிறா. அப்போது நம்ம ஜூலி வந்துட்டு, நான் உனக்காக ரிச்சுவல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் நில்லு, நம்ம அதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னும் போது ஹீரோயின் ஒரு கிக் விட்டுட்டு எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. அவங்க அப்பா வந்துட்டு, நீ ரொம்ப மோசமாக மாறிட்ட அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. ஸோ பார்த்தா அவங்க டின்னர் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல். நம்ம ஹீரோயினும் அவங்க வரும்போது அந்த மெய்ட் வந்துட்டு, உங்களுக்கு சேர் இல்லை, நீங்கள் இந்த ஸ்டூலில் உட்காருங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயினும் உட்காந்துருக்கா. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு அந்த ஜூலி கிட்ட, கண்டிப்பாக இந்த ஷேர்ஸ் எல்லாம் உனக்கு தான், இந்த கம்பெனியும் உனக்கு தான் அப்படின்னும் போது அந்த ஜூலி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, என்கிட்ட சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நீங்கள் தேவைன்னா சொல்லுங்கள் அப்படின்னும் போது அவங்க அப்பா சொல்கிறாரு, பிஆரே நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன், அதெல்லாம் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஜூலி வேணும்னே, அப்பா நீங்கள் எல்லாமே எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா அக்காவுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவர் வந்துட்டு, அவளுக்கு நான் 0.0% தான் கொடுப்பேன், அவள் சோத்துக்கு கூட பிச்சை எடுக்கணும் அப்படின்னு பெத்த பொண்ணை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. அந்த ஜூலி போயிட்டு, அப்பா எப்பவுமே இப்படி தான் அப்படின்னு ஒரு சிக்கன் பீஸை நாய்க்கு தூக்கி போடுற மாதிரி போடுறா. நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு சாப்ஸ்டிக்கெல்லாம் உடைச்சிட்டு அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே இழுத்து போட்டு உடச்சிடுறா. அவள் சொல்கிறா, இங்கே இருக்க ஷேர்ஸ், இங்கே இருக்க கார் எல்லாமே எனக்கு தான் வேணும் அப்படின்னும் போது அவங்க அப்பா, ஓ உனக்கு அப்படி ஒரு ஆசை வேறு இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அம்மா நல்லவங்கம்மா நடித்தாங்க, இப்போ பார்த்தா என் பொண்ணு நல்லா இருக்கதை உனக்கு பிடிக்கலையா, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இந்த ஷேர்ஸ்லாம் என் பேருக்கு வரலன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்கிறா. உடனே அவங்க அப்பா வந்துட்டு, நீ ரொம்ப தான் பண்ணிகிட்ருக்க, நீ ஜூலி ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுற, முதல்ல நீ அவகிட்ட சாரி கேளு அப்படின்னும் போது ஹீரோயின் வந்து பலார் நம்ம கன்னத்தில் அரைஞ்சிட்டு இருக்கா. அவங்க அப்பா டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் கன்னத்தில் அரைஞ்சிட்டு, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் அப்பா பொண்ணுன்ற ரிலேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போது அந்த ஜூலி இருக்கால, அவள் வந்துட்டு, இதெல்லாம் என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு, இதுக்கப்புறம் நான் உன்னை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அங்கேருந்து போகிற மாதிரி சீன் போடுறா. உடனே அவங்க அப்பா அம்மா பிடிச்சிட்டு, நீ எந்த தப்பும் பண்ணல, நீ இங்கேவே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் தெரியல ஒரு ட்ராமா போட்டுட்ருக்கான்னு. ஸோ அங்கே பார்த்தா ஹீரோயினோட அப்பா அசிஸ்டன்ட் வந்துட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த நியூஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பார்த்தா செகண்ட் மாஸ்டர் ஜான் வந்துட்டு நிறைய கிஃப்டோட வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஸோ அதை பார்த்தா அந்த ஜூலி நம்மளை தான் வந்துட்டு பொண்ணு கேட்க வரான் போல், நான் ரொம்ப ரிச்சாக வாழ போகிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தா அவங்க அம்மாவுமே, இவளுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வேண்டாம், அப்புறம் என் பொண்ணை பார்த்து பொறாமப்படுவா அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஜூலியை பார்த்து, அப்போ உண்மைக்கு இதெல்லாம் உனக்கு தோணுதா, நீ வந்துட்டு அவ்வளோ ஒர்த்தா அப்படின்னும் போது அவங்க அப்பா, என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல், அவளை பார்த்து ஒர்த்துன்னு உனக்கு எப்படி கேட்க தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு, இப்போவே நீ முட்டி போட்டு சாரி கேள அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து, நான் இறந்து கூட போவேனே தவிர்த்து இவகிட்டலாம் சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு அங்கேருந்து போக போகிறா. ஆனால் மெய்ட்ஸ் எல்லாம் விட மாட்டேங்கிறாங்க. அங்கே பார்த்தா கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான் போல். ஹீரோயின் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. அங்கேருந்து அவங்க போகும்போது அவங்க அப்பா, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் கண்ணு முன்னாடி இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போவ, இந்த வீட்டை விட்டு உன்னால் வெளியில் தாண்ட முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, ஓ அவ்வளோ தைரியமா, நான் இப்போவே உன் கம்பெனியை பேங்க்ரப்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது அவர், உன்ன மாதிரி ஆள்லாம் வந்துட்டு என்னை பேக்னப் பண்ண முடியுமா, என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. நம்ம ஹீரோ கால் பண்ணுறான். பார்த்தா இவருக்கு கால் வந்துடுது, உங்கள் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்தா அந்த ஆளுக்கு இன்னும் புரியல, இதுதான் அந்த செகண்ட் மாஸ்டர் ஜானன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் இப்போவே செகண்ட் மாஸ்டருக்கு கால் பண்ணுறேன், உன்னை அவர் என்ன பண்ணுறாரு மட்டும் பாரு அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கே சிரிப்பு வந்துட்டுருக்கு. இந்த ஆளுக்கு உண்மைக்கே தெரியலையா, இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறானான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து போக போகிறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு, சின்ன வயசுலேருந்து உனக்கு நான் வளர்த்துருக்கேன், அந்த காசெல்லாம் கொடுத்துட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அது எப்படி உங்களால் வாய் கூசாமல் சொல்ல முடியுது, எனக்கு 6 வயசாக இருக்கும் போது என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டீங்க, நான் என்னோட 10 வயசு வரைக்கும் ரோட்லேயே தான் இருந்து வளர்ந்தேன், அதுக்கப்புறம் 15 வயசில் பிரிட்ஜில் ரோட்டில் வாழ்றவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தேன், அப்புறம் நானாக சம்பாரித்து காலேஜுக்கெலாம் போய் எனக்கு 20 வயசு ஆச்சு, அப்போது என்னை ஜெயிலில் போட்டுட்டீங்க, இப்போ எனக்கு 25 வயசு ஆகிடுச்சு, ஸோ இதில் எங்கே நீங்கள் என் மேலே காசை போட்டிருக்கீங்க, ஒருவேளை சின்ன வயசில் பெற்றதுலேருந்து சொல்கிறீங்களா, சரி உங்கள் காசெல்லாம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா, நீ உங்கள் அப்பாவை பார்த்து இப்படி பேசக்கூடாது, நீ வந்துட்டு ஸ்ட்ராங்காக மாறணும் தான் நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் சொல்கிறாங்க. அந்த ஜூலி வந்துட்டு, நீ யாரோ ஒருத்தவனுக்காக உங்கள் அப்பாவை இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீ பேசாத, ஜெயிலுக்குள்ளே நீ என்ன பண்ணன்னு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறியா, ஆள் செட் பண்ணி என்னை டெய்லியும் அடிக்க சொன்னதே நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜாக்கெட்
பாக்கெட்டை ஓப்பன் பண்ணால் அவன் முதுகு ஃபுல்லாக தடம் தடமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தா அந்த ஜூலி வந்துட்டு நான்லாம் அப்படி பண்ணல, ப்ளீஸ் அம்மா அப்பா நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே அவங்க அம்மா வந்துட்டு என் பொண்ணுலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரிலாம் ஜெயிலில் நடந்துச்சுன்னு எதுக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னு அசிஸ்டண்ட்டை பிடிச்சி கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் கண்டிப்பாக உங்களை யாரையும் மன்னிக்க மாட்டான்னும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் கோட்டை போற்றி விட்டுட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போக போகிறான் போல். அங்கே பார்த்தா அந்த ஆள் வந்துட்டு நான் வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன், இந்த வீட்டை விட்டு உன்னால் தாண்ட முடியாது, நான் இப்போவே செகண்ட் மாஸ்டருக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணுறாரு. பார்த்தா அந்த கால் நம்ம ஹீரோ தான் அட்டன் பண்ணுறான். ஸோ அங்கே இருக்க எல்லாத்துக்குமே ஷாக் ஆகிடுது, முக்கியமாக அந்த ஜூலிக்கு. அவள் அழ ஆரம்பிச்சிடறா. நீ என்ன தானே மேரேஜ் பண்ணிக்க வந்த, நீ ஏன் அவள் பின்னாடி போயிட்டு இருக்க, அவள் ரொம்ப மோசமானவ, ஒரு நல்ல பொண்ணே கிடையாது, அப்புறம் எப்படி உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக இருப்பா, நீ அவளை விட்டுரு, என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து அதுதான் நான் அப்பவும் சொல்லிட்டு இருந்தேன், அவன் என்ன தான் கூப்பிட்டு போகிற வந்துட்டு இருக்கான், இந்த கிஃப்டெல்லாம் எனக்கு தானே, நீ தான் புரிஞ்சுக்கலன்னு சொன்ன உடனே அந்த ஜூலி மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ணுறா. நீ தப்பான ஆளை சூஸ் பண்ணியிருக்க, நான் தான் உன்னோட ஒய்ஃபை வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் உன்னை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள் அப்பா கிட்ட காமிக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு இங்கே அழுது ட்ராமா பண்ணுறதை நீ பார்த்த அப்படின்னு சொன்ன உடனே அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜை கொண்டு வந்து நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் காட்டுறாரு. அந்த ஜூலி வந்துட்டு அந்த ஜெயிலில் இருக்க பர்சன்ஸ் கூட டீல் பேசுகிற மாதிரி. ஸோ அதை பார்த்தோன்னே அவங்க அம்மா அப்பாக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. இந்த ஜூலி அவங்க காலை விழுந்து நானும் இதை பண்ணல, அது ஏதோ ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போய் சொல்கிறா. நம்ம ஹீரோயின் எல்லா ஃபோட்டோஸையும் தூக்கி எறிஞ்சிட்டு இன்னுமே நான் ஃப்ரேம் பண்ணுறதுனால எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லும்போது அவர் அவங்க அப்பாவுமே டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து ஷேர்ஸ் ரிப்போர்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இதில் இருக்க கம்பெனி எல்லாமே என்னோட பேருக்கு வந்தாகணும், இல்லைன்னா நாளைக்கு உன்னோட பொண்ணு ஜெயிலில் தான் இருப்பான்னு சொன்ன உடனே அவங்க அப்பா ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கா. ஸோ அவங்க பார்த்தா அவங்க அப்பா அடிக்க போகிறாரு போல், ஒன்றால் எனக்கு பெரிய தலைவலி அப்படின்னு. உடனே அவங்க அம்மா என் பொண்ணை அடிக்காதீங்க, அவன் ஃபிசிக்கலி வீக், அவளை நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜூலியுமே அப்பா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அப்பாவுக்கு வேறு வழி தெரியல. ஸோ அதனால் வீடு இருக்கிற கார் எல்லாத்தையுமே கம்பெனி எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு எழுதி வச்சிடறாரு போல். நம்ம ஹீரோயின் வந்து இவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அங்கேருந்து அவங்க அப்பா அம்மாவையும் வெளியே துரத்தி விட்டுறாங்க போல். நம்ம ஹீரோ வந்துட்டு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டியோ அதுக்கெல்லாம் இப்போ அவங்க கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே இருந்து அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான் போல். ஸோ அங்கே இருக்க மெய்ட்ஸ் எல்லாருமே ஹீரோவையும் ஹீரோயினும் நல்லா வெல்கம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்த உடனே நம்ம ஹீரோ அவளோட அடிக்கெல்லாம் மருந்து போட்டு வர்றான். நம்ம ஹீரோயினுக்கு அது ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்க போல், அது நம்ம ஹீரோக்குமே புரியுது. ஸோ அவன் அழறான். அப்போ ஹீரோயின் இதுக்கெல்லாமல் நீ அழுவ, பாஸ்ட்லாம் பாஸ்ட்லேயே விட்டுரு, இப்போ தான் நீ என்னை பார்த்துக்க இருக்கல அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு நீ அந்த ஜெயிலுக்குள்ளே எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்ப, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன்கிட்ட க்ளோஸ் ஆகி அவனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ இப்போ நீ ரொம்ப வீக்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு பெட்க்கு போகிறான். நம்ம ஹீரோயின் க்ளோஸ் ஆகும்போது அவளுக்கு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு அவன் தூங்க சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் போல். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு வரா. பார்த்தா ஹீரோ அவளுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் எப்படி இருக்குது, ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஹீரோயின் ரொம்பவே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்துட்டு கம்பெனியில் உங்களை வந்துட்டு பார்க்குறதுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே ஹீரோயினுமே கிளம்பி போயிடுறா போல். ஸோ ஒரு சூப்பரான அவுட்ஃபிட்டை சூஸ் பண்ணி அவன் அந்த கம்பெனிக்குள்ளே போனால் எல்லா அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாமே பயப்படுறாங்க. பிகாஸ் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு போல். ஸோ அவளுக்கு அந்த கம்பெனிக்குள்ளே போனாலே 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. அங்கே பார்த்தா டெய்ஸின்னு ஒரு பொண்ணு சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறா போல். அவள் ஆக்சுவலி ஜான்க்கு ஏதோ ஒரு ரிலேட்டிவ், அதாவது நம்ம ஹீரோக்கு. அவள் நம்ம ஹீரோயினை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. நம்ம ஹீரோயின் கேபின்குள்ளே போனாலே அவங்க அப்பா வந்துட்டு எப்போவுமே பார்ஷாலிட்டி பண்ணுவார் போல். ஹீரோயின் வந்து கிளைண்ட் பிடிச்சி ப்ராஜெக்டை வாங்கிட்டு வந்து அதை தூக்கி அசால்ட்டாக அவரோட ஜூலிக்கு கொடுத்துருவார் போல். ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டெய்ஸி வந்துட்டு ஜான் உனக்கு யார், அவனை எப்படி உனக்கு தெரியும், ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோயின் அவன் சீட்டில் உட்காந்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன தெரியும் அதை மட்டும் கேளு அப்படின்னும் போது அந்த டெய்ஸி வந்துட்டு உனக்கு என்ன தைரியம் தான் நீ என்கிட்ட இப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க போகிறா போல். ஸோ ஹீரோயின் பிடிச்சி அவளை அடிச்சிடறா. ஸோ அவளோட எடுபுடிகளும் அடிக்க வரும்போது நம்ம ஹீரோயின் அவங்களையும் அடித்து அங்கேருந்து துரத்தி விட்டுறா போல்.
அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா மெசேஜ் பண்ணுறாங்க, ஒரு லொக்கேஷன் சென்ட் பண்ணிவிட்டு இங்கே வா நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு புரியுது அவங்க எதுக்கோ தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு. ஸோ அவள் அங்கே போகிறா போல். இங்கே அவங்க 3 பேரும் அவள் வருவாளா வரமாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துடுறா போல். நம்ம ஹீரோயின் நீங்கள் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள், நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னும் போது அவங்க அம்மா நம்ம எப்போவுமே இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டதே கிடையாது, ஸோ நீ உட்காரு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உட்காந்த உடனே ஃப்ரைட் சிக்கன் எடுத்து வச்சுட்டு உனக்கு எப்போவுமே இது பிடிக்கும்ல, நீ எப்போவுமே ஜூலி கிட்டேருந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பல அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் அதை தூக்கி ஜூலியோட தட்டில் போட்டுட்டு அது நான் கிடையாது, அது உங்கள் செல்ல பொண்ணு தான், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்கிறா. ஸோ அவங்க அம்மா ஐயோ நான் மறந்தே போயிட்டேன், உனக்கு ஃபிஷ் தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்க போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை மட்டும் சொல்லுங்கள், தேவையில்லாமல் என்கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி பிஹேவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு ஏம்மா இந்த மாதிரி பேசுகிற, நம்ம ஃபேமிலியை ஒன்று சேர்க்கணும் தான் இந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து உங்களுக்கு நான் வேணுமா ஷேர்ஸ் வேணுமானா நீங்கள் ஷேர் தான் சூஸ் பண்ணுவீங்க, ஸோ அதை நான் கண்டிப்பாக நான் தரப்போகிறது கிடையாது, கம்பெனி என்கிட்டே தான் இருக்க போகுது அப்படின்னும் போது அவங்க அப்பா நான் சாரி கேட்குறேம்மா அதுக்காக நான் ட்ரிங்க் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரிங்கை குடிக்கிறாரு. அப்போது நம்ம ஹீரோயின் ஜூலியை பார்த்து நீ மட்டும் ஏன் சும்மா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க சொல்கிறா. அவளுக்கு ஆக்சுவலி குடித்தா சேராது போல், பட் கஷ்டப்பட்டு குடிக்கிறா. நம்ம ஹீரோயின் சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், உங்களுக்கு எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்னும் போது அவங்க அம்மா நீ எப்படி இவ்வளோ ஹார்ட்லெஸ்ஸாக இருக்கலாம், அவள் முடியாமையும் எப்படி உனக்காக ட்ரிங்க் கொடுத்து அப்பாலஜைஸ் பண்ணா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, உங்கள் அப்பாலஜியெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா போல். அவங்க அப்பாவுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க அவங்க அப்பா வந்துட்டு ஆக்சுவலி அவர் பேங்க் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் இருக்குது போல், அதை வச்சு தான் இவர் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு, ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் எப்படியாச்சும் அவளை அசிங்கப்படுத்தி அவகிட்டேருந்து ஷேர்ஸை வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்திருக்காரு போல். ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினும் வந்துடுறா. அங்கே ஒரு இன்வெஸ்டர் இருக்கான் போல், அவன் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸில் கொட்டி விட்டுறான். ஹீரோயின் அதை வாங்கி அவன் தலையில் அடித்து உடச்சிட்டு இன்னொரு பியர் பாட்டிலையும் எடுத்து உடச்சிடுறா போல். அவன் அங்கேருந்து ஓடிடுறான். ஸோ அப்புறம் பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டு நான் உனக்காக தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு நம்ம வந்து கம்பெனியும் சேர்ந்தே ரன் பண்ணலாம், நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேம்மா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு நீ சொன்னல நான் ஜூலிக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு. உடனே ஜூலி வந்துட்டு ஆமாம் நான் 3 நாளாக ரோட்டில் தான் இருந்தேன், என்னை வீட்டுக்குள்ளேயே அவங்க சேர்த்துக்கல அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் வந்து என்னென்ன தான் அவங்க ட்ராமா போடுவாங்களோ அப்படின்ற மாதிரி பார்க்குறா. அந்த ஜூலி அப்புறம் முட்டி போட்டுட்டேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவுமே அவன் கூட சேர்ந்து முட்டி போட்டுட்டு பாரு என் பொண்ணு ரொம்ப பாவம், அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறா மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவுமே என்னை மன்னிச்சிடுமா, நீ வந்துட்டு ஷேர்ஸ் எல்லாம் திரும்ப கொடுத்துரு, நம்ம சேர்ந்ததை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நீங்களாம் அப்பாலஜைஸ் பண்ணுறதை பார்த்தா என்கிட்ட சாரி கேட்குற மாதிரி தெரில, ஷேர்ஸை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அங்கே பார்த்தா அந்த ஜூலி அங்கேருந்து எந்திரிக்க போகிறா போல். நம்ம ஹீரோயின் வந்து நான் உன்னை எந்திரிக்க சொல்லவே இல்லை, சரி நீ வந்துட்டு இப்போது அப்பாலஜைஸ் பண்ணுற, ஆனால் நீ பண்ண தப்புக்கு நீ வாழ்க்கை ஃபுல்லாகவே அப்பாலஜைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அவங்க அப்பா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கொடுத்துட்டு இதில் மட்டும் சைன் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஸோ இந்த ஷேர்ஸ் எல்லாம் எப்போ தான் உங்கள் பேருக்கு வரும் தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கேட்குறா போல். உடனே அந்த ஜூலி எழுந்திரிச்சிட்டு எல்லாரும் கவனிச்சுக்கோங்க, இவள் ரொம்ப மோசமானவ, இவள் வந்துட்டு எங்கள் அப்பா என் பேரில் ஷேர்ஸ் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லும்போது இவள் வற்புறுத்தி இந்த மாதிரி எழுதிட்டு போயிட்டா. ஸோ இப்போ பார்த்தா அவள் என் மேலே பொய்யான பழியை போட்டு என்னை ஜெயிலையும் போட பார்க்குறா, இவள் ரொம்ப கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு அவள் எதேதோ சொல்லிட்டு இருக்கா போல. பட் நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக நின்றுட்டு இருக்கா. அவங்க அப்பாவுமே ஹீரோயின் மேலே பழியாக போட்டுட்டு இருக்காரு, இவரெல்லாம் எப்படி தான் நான் பெற்றேனே தெரில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிளாப் பண்ணிவிட்டு ரொம்பவே நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ அங்கே இருக்கவங்கள சுற்றி இவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க, என்னமோ ஒரு ஃபேமிலி ட்ராமா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சுற்றி பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் தான் இருக்காங்க போல். அவங்களுக்குலாம் நம்ம ஹீரோயினை பிடிக்காது, ஏன்னா அவள் ரொம்ப நேர்மையாக இருக்கா அப்படின்னு. ஸோ அவங்களுமே ஹீரோயின் அவங்க அசிங்கப்படுத்துறத பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க போல். ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட என்ட்ரி வந்துடுது. நம்ம ஹீரோ பார்த்தா அந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் பண்ண ஃப்ராடுக்கான எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்துகிட்டு வந்துடுறான் போல். ஸோ அதை அவங்க அப்பா கிட்டே கொடுத்தோன்னே அவருக்கே ஷாக் ஆகுது. ஸோ ஹீரோயின் போய் ஸ்டேஜில் நின்று வாசிக்கிறாங்க. ஸோ பார்த்தா ஒருத்தவன் ஃபஸ்ட் எடுத்தோடனே அடி வாங்கினான் இல்லையா, அவன் 20% ஷேரை வந்துட்டு எடுத்துருக்கான் போல் கம்பெனிலேருந்து யாருக்குமே தெரியாமல். ஸோ அவனை அங்கேருந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இன்னொரு இன்வெஸ்டர் இருக்கான், அவன் 5 வருஷமாக ஏகப்பட்ட ஷேர்ஸை திருடிட்டு இருக்கான் போல். ஸோ அவனையும் வந்து பாடி கார்ட்ஸில் இழுத்துட்டு போயிடுறாங்க. லாஸ்ட்டு ஒரு பர்சன் இருக்கான். ஸோ
அவன் பார்த்தா அவனும் இதே மாதிரி தான் ஒரு வேலையை பார்த்துருக்கான் போல். ஸோ ஹீரோயின் வந்த ஒரு நாளில் இதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள வந்துட்டு ஜெயிலையும் போட்டாரா போல். நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்டே சொல்கிறா, இத்தனை நாளாக என்ன நீங்கள் தப்பாக நினச்சிங்களா, நான் தான் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் லீக் பண்ணேன்னு, உங்கள் பொண்ணு தான் பணத்துக்காக அதெல்லாம் பண்ணியிருக்கா. அதுவும் இல்லாமல் ஜெயிலில் வந்துட்டு என்னை எல்லாருமே பாடுபடுத்தணும்னு சொல்லிட்டு ஆளுகளையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. இதெல்லாம் நான் கண்டிப்பாக கொண்டு போய் போலீஸில் கொடுத்தேன்னா அவங்க பொண்ணை வந்துட்டு வெளியிலவே விடாமல் வச்சு செய்வாங்க அப்படின்ன உடனே அந்த ஜூலி முட்டி போட்டு என்னை மன்னிச்சிட்டு, நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன், நான் ஏதோ பண்ணிட்டேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. ஸோ அவங்க பார்த்தா அவங்க அப்பாவுக்கு இங்கே என்ன பேசுறதுனே தெரியல போல். அவர் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். அந்த ஜூலி மேலே அவருக்கு ரொம்ப வெறுப்பாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் கண்டிப்பாக இதெல்லாம் சும்மா விட போகிறது கிடையாதுன்னு சொல்லும்போது அந்த ஜூலி எந்திரிச்சிட்டு, உனக்கு என்ன தைரியம் அவ்வளோ, நீ வந்துட்டு சும்மா என் மேலே பழி போட்டுட்டு இருக்காத, நீ தான் போலியானவா அப்படி இப்படின்னு பேசுகிறா. நம்ம ஹீரோயின் சைலண்ட்டாக பார்த்துட்டு இருக்கும்போது அவள் பேக்கெட்டில் கத்தி வச்சுருக்கா போல். ஸோ எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினை குத்த போகிறா. ஸோ ஹீரோ வந்துட்டு கரெக்டாக அதை பிடிச்சிடுறான் போல். ஸோ அவன் கையில் பார்த்தா பிளட் வந்துட்டுருக்கு. நம்ம ஜூலி வந்துட்டு உடனே பயந்த மாதிரி ஆக்ஷன் போடுறா போல். ஹீரோயின் அடிக்க போகும்போது அவங்க அம்மா, நீ அவளை அடித்தா நீ என்ன அடிக்கிற மாதிரி, அவள் எவ்வளோ ஃபிசிக்கலி வீக்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இவங்களை அடிச்சு நீ வந்துட்டு உன் கையை டர்ட்டி பண்ணிக்காதன்னு சொன்ன உடனே அங்கே இருந்து பாடி கார்ட்ஸ்லாம் இவங்களை இழுத்துட்டு போயிடுறாங்க போல். நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் சொல்கிறா, இதுக்கப்புறம் யாராச்சும் கம்பெனியில் இந்த மாதிரி திருட்டுத்தன வேலை பார்த்தீங்கன்னா நான் சும்மாவே விட மாட்டேன். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்களுக்குலாம் அனௌன்ஸ் பண்ணி ஆகணும், இந்த கம்பெனிக்கு இதுக்கப்புறம் நான் தான் சிஇஓ. ஸோ உங்களோட சேலரி எல்லாமே 20% இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இயரோட ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லையும் நான் போனஸ் தருவேன். அதுவும் நீங்கள் எவ்வளோ ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த அளவு உங்களோட ஒர்க்கை பொறுத்து. அதுக்கப்புறம் வீக்லி 4 days மட்டும்தான் ஒர்க்கிங் டேஸ் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன லீவ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். எனக்கு இத்தனை நாள் ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. எனக்கு கம்பெனியோட க்ரோத் தெரிஞ்சாகணும். எனக்கு குவாலிட்டி தான் மேட்டர் பண்ணுது. நீங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறீங்க, நீங்கள் எவ்வளோ இது பண்ணுறீங்களா இல்லை, எனக்கு ஸ்மார்ட் ஒர்க் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சியாஸும் பண்ணுறா போல். ஸோ பேசினது அங்கே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ அவங்களுமே நம்ம ஹீரோயினை சிஇஓவாக ஏற்றுக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி இந்த பார்ட்டியும் முடிஞ்சிருது. அப்புறம் வீட்டில் காட்டுறாங்க, நம்ம ஜூலி இருக்கால, அவள் போயிட்டு அவங்க அப்பா கிட்டே சொல்கிறா, அவள் எல்லாமே பொய் தான்ப்பா சொல்கிறா, நீங்கள் அவளை நம்பாதீங்க அப்படின்னு. அவங்க அப்பா அவளை அடிக்க போகிறாரு. பார்த்தா அங்கே ஒரு நெக்லஸை பார்க்குறாரு போல். அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறாரு. அவங்க அப்பா கிட்டே வாங்கி தர சொல்லி கேட்டிருப்பா போல். பட் அவர் முடியாதுன்னு சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இதை போய் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு ஆக்ஷனுக்கு சொல்கிறாரு. ஸோ அப்போது ஜூலி கேட்குறா, அப்பா நம்மக்கிட்ட இந்த வீடு மட்டும்தான் இருக்கா, அதுவும் ரொம்ப குட்டியான வீடு, உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 5 million தான் இருக்கும், நீங்கள் அதை வச்சு எப்படி இதை வாங்கணும்னு சொல்கிறீங்க, அதை வச்சு நீங்கள் வாங்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னும் போது அவங்க அப்பா, என் பொண்ணுக்காக நான் எதனாலும் பண்ணுவேன், நீ தேவையில்லாமல் பேசாதுன்னு சொன்ன உடனே அவள் டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்ஷனில் காட்டுறாங்க, பணக்காரவங்களாம் முன்னாடி இருப்பாங்க போல். பார்த்தா இவங்க ரொம்ப லாஸ்ட்டில் நின்றுட்டு இருக்காங்க. அதை நினைக்கும் போது அந்த ஜூலிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோவோட தாத்தா இருக்கார், கூடவே அந்த டெய்ஸி இருக்கா. ஸோ இப்போ தான் தெரியுது அந்த டெய்ஸி வந்துட்டு நம்ம ஹீரோவோட தங்கச்சி தான் போல். நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஐயோ ஃபர்ஸ்ட் டேவே இவளை பார்த்து நான் அடிச்சிட்டேன்னு சொல்லும்போது அவள் ரொம்ப தான் ஓவராக வாய் பேசுவா, நீ அடிச்சது தப்பு கிடையாதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து அங்கே பிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க போல். அப்புறம் பார்த்தா அந்த நெக்லஸ் வருது. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட அப்பாவும் தான் பிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தா அவங்க அப்பா 30 million வரைக்கும் பிட் பண்ணிட்டே போகிறாரு போல். அந்த ஜூலி வந்துட்டு, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா, உங்களோட ஒய்ஃப் உங்க பொண்ணு தெருவில் செத்து போகணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறீங்களான்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்துட்டு, எனக்கு திரும்ப என்னோட ஷேர்ஸ் கிடைக்கணும்லாம் கிடையாது, என் பொண்ணு என்னோட அப்பாலஜியை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அங்கே பார்த்தா ஜூலி கேட்குறா, ஒரு வேளை அவள் இது வாங்கிட்டு உங்களை வேண்டான்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின்காக அவங்க தாத்தா வந்துட்டு அவங்க பரம்பரையாக யூஸ் பண்ணுற நெக்லஸும் எடுத்துகிட்டு வர சொல்லிடுறாரு போல். ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பும்போது அவங்க அப்பா, இதை உனக்காக தான் வாங்கினேன் அப்படின்னு கொடுக்குறாரு. ஸோ நம்ம ஹீரோயின், எனக்கு நான் வாங்கி தர சொல்லி கேட்கவே இல்லையா அப்படின்னு சொல்கிறா. அப்போது அந்த ஜூலி வந்துட்டு, உனக்காக போய் அவர் 30 million செலவு பண்ணியிருக்காரு, அவரை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோயின் இதை நீங்கள் கிஃப்டாக கொடுத்தீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன், பட் இதை வச்சு நீங்கள் வந்துட்டு என்னை யூஸ் பண்ணி உங்கள் ஷேர்ஸை வாங்கிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்கன்னு சொல்லும்போது அந்த ஜூலி வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறா. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அவள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா போல். ஸோ அவளை போலீஸில் அரெஸ்ட் பண்ணிட்டு போக போகிறாங்க. அவங்க அப்பா முட்டி போட்டுட்டு, நீ என்னனாலும் பண்ணிக்கோ, என்ன அவள் ரொம்ப சின்ன பொண்ணு, அவளை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறா. போலீஸ் அங்கேருந்து அவளை இழுத்துட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவுமே அவள் பின்னாடியே போயிட்டுருக்காங்க போல்.
நம்ம ஹீரோயின் கண்டுக்காமல் ஹீரோ கூட சேர்ந்து அங்கே இருந்து போயிடுறா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா வெளில வந்து பார்க்கும்போது ஒரு அழகான ஃபேமிலி அவங்க குழந்தையோட போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, சின்ன வயசுலேருந்து நம்ம ஹீரோயின் அவர் கரெக்டாகவே ட்ரீட் பண்ணல, ஜூலிக்கு மட்டும்தான் அவர் பாசத்தை காமிச்சு வளர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ரோட்டில் உட்காந்து ரொம்ப அழுதுட்டுருக்காரு. ஸோ இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்து நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு சரி விடு, நான் வந்துட்டு உனக்காக எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு வேளை இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு மேரேஜே ஆகலைன்னா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோ வந்துட்டு நான் அடுத்த ஜென்மத்திலையும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளை ஹக் பண்ணிட்டு ஒரு வேளை நான் இறந்து போயிட்டேன்னா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோ உன்னோட கிரேவ்யார்டுக்கு பக்கத்துலேயே வீடு கட்டி உன் கூடவே இருப்பேன், பிகாஸ் உன்னை எப்போவுமே நான் லோன்லியாக இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளுக்கு ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுக்குறான் போல். ஸோ இப்படியே ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மூவி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.